மதிலை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்த லொரி. மட்டக்களப்பில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலொன்றை உடைத்துக் கொண்டு வளவுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் நேற்றிரவு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இப்பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மேலும் கல்முனை சாலை வழியே குருநாகலிலிருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய ரக லொரியொன்று செட்டிப்பாளையம் பிரதான வீதியால் பயணிக்கும் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலொன்றை உடைத்துக் கொண்டு வளவுக்குள் தஞ்சம் புகுந்துள்ளது. மருதமுனை வெதுப்பகம் ஒன்றிற்கு சொந்தமான வாகனமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வாகனத்தில் விபத்து சம்பவித்த சமயம் மருதமுனையை சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதுடன் தெய்வாதீனமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆசிரியராக கூட வேலை பெற முடியாத நிலையில் சில பட்டதாரிகள், யூனானி மற்றும் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் பல ஆண்டுகளாக அரச வேலை வாய்ப்பை குறிப்பாக ஆசிரியர் பதவிகளை கூட பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலி ராமலிங்கம் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். நற்றத்தில் பலாலி விமான நிலையம். யாழ் பருத்தித்துறையுள்ள துறைமுகத்தை சீரமைப்பது தொடர்பில் இந்தியாவுடன் பல்வேறு பேச்சுக்களை நடத்தியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ் பலாலி சர்வதேச விமான நிலையம் தற்போது நட்டத்தில் இயங்குகிறது என்று ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியுள்ளார். அரசு மேற்படி விடயங்களில் கவனம் செலுத்தவில்லை என ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பதிலளிக்கையிலே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கண்டவாறு கூறினார். தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம். அம்பாறையில் தனது மகளை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடும்பத்தில் 3வது பிள்ளையாக இருக்கும் 14 வயது மதிக்கத்தக்க இம்மாணவியை அவரது தந்தை இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வந்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை போலீசாருக்கு நேற்று மாலை பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாரினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மாணவியை கல்முனையில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபர் குறித்து மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை சிறுவர் பெண்கள் பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர். யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பாடசாலைக்கு அருகே இளைஞர் கைது. இலங்கையில் பாடசாலைகளுக்கு அருகே போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னிலங்கையின் உள்ள பாடசாலைக்கு அருகே போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த இளைஞர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 220 போதை மாத்திரைகள் கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். திருடிய லொரியுடன் தப்பிச் சென்றவர் இரவில் பங்கேற்றிய கொடூரம். லொரி ஒன்றை திருடிவிட்டு தப்பி சென்ற சந்தேக நபர் ஒருவரால் ஏற்பட்ட 2 விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு கந்தானி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மரியா வீதி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு வியாபாரி தனது வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த லொரியை ஒருவர் தேடி சென்ற நிலையில் லொரியின் உரிமையாளரும் அவரது ஊழியர்களும் லொரியை பின்தொடர்ந்துள்ளனர். அப்போது சந்தேக நபர் லொரியை நிறுத்தாமல் தப்பி சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளிலும் மோதிய லொரி அருகில் இருந்த சுவரில் மோதி வீதியில் கவிழ்ந்துள்ளது. முதல் விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3வரும், 2வது விபத்தில் 2 பேரும் படுகாயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.